Hi students, this is Vijay Max, exercise 2.1, question number 6. Simplify summation n equal to 1 to 10 I for n plus 50. அப்ப நமக்கு given பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா summation n equal to 1 to 10 I for n plus 50. So summation நம்மளுக்கு I forல n இடத்துல 1ல இருந்து 10 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? நம்ம இது என்ன பண்றோம்னா 10க்கு வந்து 4 divisible அப்படி செக் பண்றோம். ஸோ 10 எக்ஸாக்டாக 4 டிவிசிபிள் கிடையாது. பட் நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 டிவிசிபிள் 9 and 10 தான் நம்மளுக்கு பேலன்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறோம் அந்த சம்மேஷனை ஷார்ட்டாக பாருங்க. சம்மேஷன் n equal to 1 to 8 அப்படின்னு எழுதிட்டு I for n plus 50 அப்படின்னு எழுதிடும். ஏன் சார் 8 வரைக்கும் எடுத்திருக்கீங்கன்னா 8ன்றது 4க்கு வந்து எக்ஸாக்ட் டிவிசிபிள். பேலன்ஸ் அந்த 9 10 மட்டும் நம்மளுக்கு டிவிசிபிள் வராது. அப்போ இந்த n இடத்துல 9 10 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ பேலன்ஸ் இங்க I for n இடத்துல 9 போட்டோம்னா I for 9 plus 50 னா 59 plus 10 I for n இடத்துல 10 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 10 plus 50 I for 60 அப்படின்னு எழுதும். தென் டைரக்டாவே அதோட வேல்யூ 0 ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஐயோட பவர்ஸ்ல கண்டினியூவா ஃபார் 4 டேர்ம்ஸ் வேல்யூ வந்து 0. அதான் நம்மளுக்கு பாருங்க 1ல இருந்து வர 4 டேர்ம்ஸும் அடுத்து 5ல இருந்து 8 வரைக்கும் வர டேர்ம்ஸ் வேல்யூ வந்து 0. அது ஒரே ஷாப்ல நம்ம டைரக்டா 0 ன்னு எழுதிருக்கோம். Then I for 59. 15 எப்படி எழுதலனா 4 டிவிசிபிளுக்கு 4 into 1 4 the 4 balance உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 4 the 16. ரிமைண்டர் எவ்வளவு பாருங்க 3. So 4 into 14 means 56. Balance remainder 3. அதே மாதிரி I for நீங்க 4 டிவைட் பண்ணோம்னா 4 into உங்களுக்கு என்ன பாருங்க 1 4 the 4 balance 2 5 4s are 20. Then 4 divisible exact வந்தது அதோட வேல்யூ 1. பேலன்ஸ் ரிமைண்டர் பார்த்தனா 3. ஸோ you can write as I for 3. இங்க 4 exact divisible இருந்தால இதோட வேல்யூ நமக்கு வந்து 1. ஸோ I கியூப் பண்ணா அதோட வேல்யூ வந்து -I பேலன்ஸ் பிளஸ் 1. ஸோ எப்பயுமே கம்ப்ளீட் பண்ணும்போது ரியல் ஃபர்ஸ்டாகவும் இமேஜினரி செகண்டாகவும் எழுதுவோம்.